நம்ம தளபதி விஜய் சிஎம் வந்து திருச்சிக்கு போனப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எலெக்ஷனில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன, இன்னும் கொஞ்சம் எப்படி எப்படி இன்னும் கொஞ்சம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நம்ம வேறு மாதிரி இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காரு. ஆனால் நக்கல் தான்யா இவருக்கு. மக்களோட ஆதரவு இருக்குது, அதை வந்து நம்ம நல்லபடியாக ஏற்றுக்கலாம். அவர் சொல்கிறதும் சரிதான். அவர் தனிப்பெரும்பான்மையை அமைச்சிருந்தா அது ஒரு வேறு விதமான ஆட்சியை கொடுத்துருக்கும். அந்த 4-5 நாள் அவங்க பட்ட கஷ்டம், அந்த பலனை முழுசாக அனுபவிக்க விடாமல் அவங்கள என்னென்ன கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் மக்களுக்காக நல்லது பண்ணணுமேனு வந்திருக்காரு, அவ்வளோதான். அதை நம்மக்கிட்ட ஒரு உரிமையோடு கேட்குறாரு. அதையும் சொல்கிறாரு, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மாமா, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி வருங்காலத்தில் நீங்கள் என்னை ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவர் நடந்துக்கிறத பொறுத்து, அவர் செயல்படுறத பொறுத்து தான் அந்த ஓட்டு விகிதம் அப்படிங்கிறது கூடுமா குறையுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவரோட நம்பிக்கை அவருக்கு, அதை நம்மளும் ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. நல்லது செஞ்சால் ஓட்டு போடுறதுல எந்த தப்புமே இல்லை. நல்லது செஞ்சால் மக்கள் ஓட்டு போடத்தான் போகிறாங்க. யாருமே ஓட்டு போட மாட்டோன்னு சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு நினச்சி வருங்காலத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம்.